Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Sound Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து எஸ்எம்சி யூஸ் பண்ணி நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் என்ட்ராகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதுதான் வந்து ப்ராஃபிட்டை வந்து கொடுக்கும், நாலேஜை கொடுக்கும், எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு எந்த ஒரு ட்ரேடும் வந்து கிடைக்கல, எந்த ஒரு சினாரியம் வந்து பில்ட் ஆகலை. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ கோல்டு வந்து நம்ம லாஸ்ட் டே வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த வீடியோவோட எண்டு கார்டில் வந்து நான் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ போய் பார்த்துருங்க. ஓகே. இப்போது கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிஒய்ஸ் வந்து பண்ணியிருக்கு. 4 ஹவரில் இந்த இடத்துல பிஒய்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ பிஒய்ஸ் பண்ணதுக்கு கீழே இருக்கக்கூடிய டிமாண்டில் இருந்து பை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுக்கு கீழே எந்த ஒரு டிமாண்டும் இல்லை. ஸோ இங்கே எந்த ஒரு இம்பேலன்ஸும் இல்லை. ஸோ மார்க்கெட் வந்து இங்கே கவர் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸில் போய் பார்க்கும்போது இங்கே தெரியும். ஓகேங்களா? மார்க்கெட் வந்துட்டு தான் போயிருக்கான். ஸோ இந்த இடத்துல எந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ஸும் இல்லை. ஸோ நம்ம பை போகக்கூடிய இடம் இந்த இடம் தான். ஸோ இது வந்து ஒரு செஷன்ஸில் நமக்கு நியூயார்க்கில் ஆப்ரேட் பண்ணியிருக்கான் இந்த டிமாண்ட். ஸோ இது வந்து ஒர்க் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே. கோல்டில் நமக்கு என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் இருந்து நமக்கு வந்து என்ட்ரி இருக்குது. மற்றபடி வேறு எங்கேயும் என்ட்ரி இல்லை. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஹீரோ ஈஸ்ட் என்ன பண்ணிகிட்ருக்கான்? ஸோ ஹீரோ ஈஸ்டி மேலே இருக்கக்கூடிய சப்ளை வந்து பிரேக் பண்ணிட்டான். ஸோ அந்த சப்ளை பிரேக் பண்ணதுக்கு நமக்கு இந்த இடத்துல ஒரு ஃப்ளிப்பு வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த ஃப்ளிப்பில் இருந்து பை போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு எகைன் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் வந்து பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த ஹையை போயிட்டு நம்ம ஏதாவது ஒரு சப்ளையை மிட்டிகேட் பண்ணிவிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ எந்த ஒரு சப்ளைவும் மிட்டிகேட் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த ஃப்ளிப்பு வேலிடாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ளிப் இந்த டிமாண்டில் 15 மினிட்ஸில் நமக்கு 2 ரீஃபண்ட்மெண்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ரீஃபண்ட்மெண்ட் அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட்டும் வந்து நமக்கு வேலிடாக தான் இருக்கும். ஸோ கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது யூஎஸ்டி ஜேபிஒய். யூஎஸ்டி ஜேபிஒய் வந்து நமக்கு இங்கே இருக்கக்கூடிய 15 மினிட்ஸில் இங்கே இருக்கக்கூடிய ஹையை எடுத்துட்டா நம்ம வந்து பை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இந்த ஹை வந்து எடுக்கணும். இந்த ஹை எடுத்துட்டா நம்ம பை வந்து ட்ரை பண்ணலாம் 15 மினிட்ஸில். ஏன்னா ரீஃபண்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு ஃபெயிலியர் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? ரீஃபண்ட்மெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு. அதனால் இந்த ஹை எடுத்தால் மட்டும்தான் நமக்கு பை இருக்குது. இந்த ஹையை எடுத்துட்டா நம்ம 1 ஹவரில் போயிட்டு இங்கே டிமாண்ட் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி நம்ம பை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு எந்த ஒரு ட்ரேடுமே வந்து கிடைக்கல. ஓகேங்களா? அடுத்தது வேறு எங்கே ட்ரேட் இருக்குது? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த ஒரு டிமாண்டை வந்து எடுத்திருந்தேன். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இங்கே இந்த டிமாண்டை மிட்டிகேட் பண்ணதுக்கு நமக்கு 4 ஹவரில் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கான். இந்த டிமாண்டில் நம்ம வந்து பை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ சும்மா மிட்டிகேட் பண்ணியிருக்கான் 4 ஹவரில். ஓகேங்களா? 15 மினிட்ஸில் போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா இங்கே மிட்டிகேட் பண்ணி இது கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். ஆனால் இது ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? இது வந்து ஒர்க் ஆகாது. இந்த லோ எடுத்துருவோம். இந்த லோ எடுத்து இங்கே உள்ளே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ எகைன் இந்த லோ எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வேறு இங்கே வந்து நமக்கு டிமாண்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா? இந்த டிமாண்ட்லேருந்து பை வந்து போகலாம் அப்படின்னு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இந்த டிமாண்டில் வந்து என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா இந்த டிமாண்டில் இது ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு டிசிஷனல் டிமாண்ட். ஸோ 4 ஹவர் 15 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் வந்து எடுக்கிறோம். 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட் வந்து ஃபெயிலியர் பண்ணிட்டான். ஓகேங்களா? அதனால நம்ம பை போகிறது 15 மினிட்ஸில் பை போகணும். எப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹை
இந்த ஹைய எடுத்தா, இங்க இருக்கக்கூடிய இந்த சோர்ச் எடுத்தா நம்ம பை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சோர்ச் குடுக்கறதுக்கு முன்னாடியே நமக்கு டிமாண்டும் ஃபெயிலியர் பண்ணலாம். ஏன்னா, நமக்கு எக்ஸ்ட்ரீம் டிமாண்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த எக்ஸ்ட்ரீம் டிமாண்டுக்கும் மார்க்கெட் வந்து போகலாம். ஸோ இதுக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மத்தபடி நமக்கு இந்த டிமாண்ட் வரல. ஸோ நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம என்ட்ரி போட்டு எக்ஸிட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ல $1500ல நம்ம இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிட்டோம். ஸோ அது நான் சொன்ன டிபிக்கு போயிருக்கு. எஸ்டர்டே வந்து நான் சொன்ன டிபிக்கு ரீச் ஆயிருச்சு. ஓகேங்களா? அடுத்தது இங்க இருக்கக்கூடிய டிமாண்ட மார்க்கெட் வந்து பிரேக் பண்றான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணி இப்படி வந்து பிரேக் பண்றான். ஸோ டிமாண்ட் வந்து நமக்கு டெய்லி டைம் ஃப்ரேம். ஓகேங்களா? இந்த இடத்துல மிட்டிகேட் பண்றான். பிரேக்ன்றது இங்க தான் நடக்குது. ஓகேங்களா? பிரேக்ன்றது இங்க நடக்குது. அப்போ நமக்கு சப்ளைன்றது இங்க இருக்கு. ஸோ இதுலயும் வந்து ரீஃபைன் பண்ணி இந்த விக்க வந்து நான் சப்ளைவா வச்சிருக்கேன். இதுல வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து பண்ணலாம். USD CAD. அடுத்தது ஒன் ஹவர்ல இங்க ஒரு டிமாண்ட் சொல்லியிருக்கேன். இந்த டிமாண்ட்ல தான் நமக்கு பை வந்து இருக்கு. கன்ஃபர்மேஷன் பார்த்து இந்த டிமாண்ட்ல இருந்து பை பண்ணலாம். வேற எங்கேயுமே பை கிடையாது. ஓகேங்களா? AUD CADல. அடுத்தது GBP AUDல இந்த டிமாண்ட்ல வந்து பை சொல்லியிருந்தேன். இப்போ 4 ஹவர்ல மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்றான். 15 மினிட்ஸ் போறோம். 15 மினிட்ஸ்ல இந்த இடத்துல சோர்ச் வந்து பண்றான். ஓகேங்களா? இந்த இடத்துல சோர்ச் வந்து பண்ணியிருக்கான். ஸோ இது வந்து சோர்ச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சோர்ச் வந்து கிடையாது. ஸோ லோ அப்படின்றது எங்க இருக்கு? இங்க இருக்கு. மார்க்கெட் வந்து இங்க தான் வந்து பிவைஸ் பண்ணியிருக்கான். அப்போ நமக்கு இந்த ஹைய எடுத்தா தான் நம்ம வந்து பை வந்து பண்ண முடியும். அது வரைக்கும் பை வந்து பண்ண முடியாது. ஸோ இதுல நமக்கு என்ட்ரி இல்ல. இது எடுத்தாலும் ஃபெயிலியர் பண்ணுவான். NZD USDல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இந்த சப்ளை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ ஸ்டில் இதுதான் வந்து நமக்கு இப்போ இங்க இருந்து மார்க்கெட் ஒரு சூப்பரான லிக்விடிட்டிய ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கான். ஓகேங்களா? ஸோ ஸ்டில் நான் இங்க போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? பை செட்டப். இந்த பைல தான் வந்து நமக்கு இருக்கு. இந்த டிமாண்ட்ல தான் பை வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நமக்கு பெண்டிங்ல இருக்கு. ஸோ இன்னைக்கு எந்த ஒரு என்ட்ரியும் கிடைக்கல. ஸோ பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. இந்த வீடியோ வந்து புடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அப்புறமா நான் போட்டுட்டு இருக்கிற கன்டென்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நெறைய விஷயங்கள் வந்து கத்துக்க முடியுது அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா திஸ் யூடியூப் சேனல் இஸ் வொர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்க. யாருக்கெல்லாம் புடிச்சிருக்கு, யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத நான் பார்க்குறேன். அப்புறம் புடிச்சிருக்குன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அப்புறம் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. உங்க ட்ரேட் பண்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் கரன்சி பேரை பத்தி அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது கரன்சி பேர்ஸ் அனலைஸ் பண்ணணும், இல்ல வேற ஏதாவது அப்டேட் வேணும் அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த கரன்சி பேர் அனலைஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நான் வந்து பார்த்து அத வந்து அனலைஸ் பண்றேன். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். தேங்க் யூ.